ஓம் சாந்தி. எல்லாரும் குசியாக இருக்கீங்களா? இன்றைய முரளிலிருந்து முக்கியமான ஞான ரத்தினங்கள். முதல் பாயிண்ட், பாவாத்மாக்களின் உலகம், புண்ணியாத்மாக்களின் உலகம் அப்படின்னு புரிய வைக்கிறார் பாபா. பாவாத்மாக்களின் உலகம் துக்கதாமம், கலியுகம். புண்ணியாத்மாக்களின் உலகம் சத்தியுகம், சுகதாமம். இது பழைய வீடு, அது புதிய வீடு. பழைய வீட்டில் துக்கம் இருக்குது, புது வீட்டில் சுகம் இருக்குது. இது தமோ பிரதான உலகம், அது சத்துவ பிரதான உலகம் அப்படின்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்கிறாரு. குழந்தைங்க எல்லாருமே இப்போ தமோ பிரதான நிலையில் இருக்கீங்க. நீங்கள் எல்லோரும் சத்துவ பிரதான நிலைக்கு போகணும்னா தந்தை வர வேண்டும். தந்தை வரக்கூடிய இந்த நேரம் தான் புருஷோத்தம சங்கம யுகம். உங்களை புருஷர்களின் உத்தமர்களாக ஆக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். ஆத்மா புருஷனான ஆத்மாவை உத்தமமாக்குறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஆத்மாக்கள் இப்போ சாதாரண மனிதர்களாக இருக்கீங்க. தந்தையின் ஞானத்தை கேட்டு யோகா பயிற்சி பண்ணி உங்களுடைய 63 பிறவி பாவக்கர்மங்களை அழிக்கிறதன் மூலமாக நீங்கள் நாளைக்கு தேவதையாக ஆகுறீங்க அப்படின்னு சொல்கிறார். மனிதனிலிருந்து தேவதை ஆக்கிறதுக்காக வந்திருக்கேன். நரனிலிருந்து நாராயணனாக்க வந்திருக்கேன். நரகவாசியிலேருந்து சொர்க்கவாசி ஆக்கிறதுக்காக வந்திருக்கேன். ஆனால் மனிதர்கள் என்ன சொல்லிட்டாங்க? தந்தையை சுகத்தையும் தந்தையே கொடுக்குறார், துக்கத்தையும் தந்தையே கொடுக்குறார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கே இயற்கை எல்லாமே தமோ பிரதானமாக ஆயிடுச்சு. அதனால் இங்கே பஞ்சம், இயற்கை சீற்றம் எல்லாம் தலைவிரிச்சு ஆடுது. அப்போ பஞ்சம் வருது அப்படின்னா இந்த வருஷம் விளைச்சல் இல்லை, அடுத்த வருஷம் வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க மனிதர்கள். ஆனால் அப்படி ஒருபோதும் ஆகிறதில்ல. நாளுக்கு நாள் இந்த இயற்கை தமோ பிரதானமாக ஆகிக்கிட்டே தான் போகும். தந்தை தான் இந்த தமோ பிரதானமாக போகக்கூடிய ஆத்மாக்களையும் இயற்கையும் சத்துவ பிரதான நிலைக்கு உயர்த்த வேண்டியதாக இருக்குது. தந்தையின் பார்ட்டே அதுதான் அப்படின்னு சொல்கிறார். ட்ராமாவில் நான் கூட கட்டுப்பட்டிருக்கேன், ட்ராமாவின் பந்தனத்தில் தந்தை கூட மாட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கணும், துக்கத்தில் இருக்கவங்கள சுகத்துக்கு அழைச்சிட்டு போகணும், இதுதான் என்னுடைய காரியம் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறார். உங்களுடைய இந்த யக்கியத்தின் குறிக்கோள் என்னன்னு மனிதர்கள் கேட்டால் நாங்கள் நரன்லேருந்து நாராயண ஆகிறது தான் எங்களுடைய குறிக்கோள் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் இது ஒரு யக்கியம் இல்லை, இது ஒரு குடும்பம் அப்படின்னு கூட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா தாய் தந்தை இருக்காங்க இல்லையா, குழந்தைகளாக நீங்களும் இருக்கீங்க இல்லையா, அப்போ இது ஒரு குடும்பம் தானே அப்படின்னு சொல்கிறார். சிவபாபா தந்தை, பிரம்மா பாபா தாயாக இருக்கார், நம்ம எல்லாம் சகோதர ஆத்மாக்கள். அப்போ ஒரு குடும்பம் ஆகிடுச்சு இல்லையா. பக்தி மார்க்கத்தில் கூட எப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? தாயும் நீயே தந்தையும் நீயே அப்படின்னு தானே சொல்லிட்டு வந்தீங்க. அப்போ தாயும் தந்தையான பாப் தாதா வந்தாச்சு, குழந்தைகளாகி நீங்கள் வந்துட்டீங்க. அப்போ இது குடும்பம் போல தானே. இப்போ நாம் இந்த நரகத்துலேருந்து சொர்க்கத்துக்கு போகணும், நரகவாசிலேருந்து சொர்க்கவாசி ஆகணும். அதற்கான படிப்பிக்கிறதுக்காக தந்தை உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. அடுத்து செகண்ட் பாயிண்ட்டு, கல்ப விருட்ச மரத்தை பற்றி அப்பா சொல்கிறாரு. தந்தை பாருங்கள், கல்ப விருட்ச மரத்தின் விதை ரூபமாக இருக்கேன். பிராமணர் குழந்தைகளாகிய நீங்கள் இந்த வேர் பகுதியில் அமர்ந்திருக்கீங்க. இந்த தண்டு பகுதியில் நாளைக்கு நீங்கள் தேவி தேவதைகளாக வாழ போகிறீங்க. அப்போ புரிய வைக்கிறார். இந்த மரத்தில் அரை கல்பம் தேவி தேவதைகளாக வாழ்கிறீங்க ஒரே தர்மத்தில், ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தில். அடுத்து இந்த பாருங்கள், இங்கேருந்து மரத்தின் கிளைகள் தனித்தனியாக பிரிஞ்சு போகுது பாருங்கள், துவாபர யுகத்திலேருந்து. அதான் துவாபர யுகம்னு சொல்கிறார். ஒவ்வொரு தர்ம ஆத்மாக்களும் ஒவ்வொரு கிளையில் போயிடுறாங்க. அதன்படி அவங்க ஃபாலோயர்ஸும் இறங்கி வராங்க அப்படின்னு சொல்கிறார். ஒவ்வொரு கிளையிலையும் கிறிஸ்தவ தர்ம ஆத்மா கிறிஸ்துவ ஒரு கிளையிலையும், இப்ராஹிம் ஒரு கிளையிலையும், பௌத்தர் அதாவது புத்தர் ஒரு கிளையிலையும், சந்நியாச தர்மத்து ஆதிசங்கரர் ஒரு கிளையிலையும், இப்படி எல்லாரும் தனித்தனி கிளைகளில் பிரிஞ்சு போயிடுறாங்க இல்லையா. அதை பாபா சொல்கிறார். இது முழுக்க பாருங்கள், இது படிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இந்த படிப்பை நீங்கள் தினந்தோறும் படிக்கணும். நீங்கள் இறை மாணவர்கள் அப்படிங்கிற போதையிலையும் குஷியிலையும் இருக்கணும். இந்த படிப்பை நீங்கள் படிக்கிறதன் மூலமாக தான் நீங்கள் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா ஆகுறீங்க. ஏன்னா தந்தை உங்களுக்கு ராஜயோகம் கற்பிக்கிறேன் இல்லையா. அப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு குஷி இருக்கணும், நான் இறை மாணவன், தந்தை பரமாத்மாவே எனக்கு பாடம் சொல்லி கொடுக்குறாரு அப்படிங்கிற குஷியில் இருக்கணும். இது எப்படி சினிமா இருக்குது இல்லையா, அது 3 மணி நேரத்துக்கான ட்ராமாவாக இருக்குது. இது 5000 வருஷத்துக்கான ட்ராமாவாக இருக்குது. தந்தை இங்கே சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கிறதுக்காக வரும்போது மாயையும் அதனுடைய பகட்டை காட்டுது அப்படின்னு சொல்கிறாரு.
தந்தை ஒரிஜினல் சொர்க்கத்தை படைக்கிறதுக்காக வந்திருக்காரு. மாயை இங்கே ஒரு மாயைக்கான ஒரு சொர்க்கத்தை உருவாக்கி வச்சுருக்குது அப்படின்னு சொல்கிறார். இங்கே செல்வந்தர்கள் எப்படி இருக்காங்க, நாங்கள் இயற்கையிலே சொர்க்கத்தில் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, அதனால் அவங்க தந்தைக்கிட்டேருந்து ஆஸ்தி அடைய வரதில்லை. இங்கே ஏழைகள் தான் நாங்கள் நரகத்தில் இருக்கோம் துக்கத்தில் இருக்கோம்னு தந்தையை வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஏழைகள் தான் தந்தைக்கிட்டேருந்து ஆஸ்தி அடைய முடியும். தந்தை ஏழை பங்காளன் இல்லையா, அதனால் ஏழைகள் தான் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். ஏழைகள் ராஜயோகம் படித்து ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாகுவாங்க அப்படின்றதுக்காக புரிய வச்சுருக்காரு. தேர்டு பாயிண்ட்டு, இந்த நாடகம் இப்போ முடிவடைஞ்சிருச்சு. யார் சத்துவ பிரதான தேவாத்மாவா கிருஷ்ணனாக ஜென்மம் எடுத்து இங்கே பாகம் நடிக்க ஆரம்பித்தாரோ அதே ஆத்மா இப்போ தமோ பிரதான நிலையில் தாதா லேக் ராஜா இருந்து இப்போ பிரம்மாவாக மாறியிருக்காரோ அவருடைய சரீரத்தில் தந்தை நான் பிரவேசமாயிருக்கேன். இவருடைய 84 பிறவிகளின் ரகசியம், சக்கரத்தின் ரகசியம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா அப்படின்னு சொல்கிறார். அது இவருடைய கதை மட்டும் இல்லை, பிரம்மாவின் குமாரிகளான உங்களுடைய கதையும் தான் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்த 5000 வருஷத்துக்கான நாடகம் 84 பிறவிகளின் சக்கரம் முடிவடைஞ்சாச்சு. இப்போ நீங்கள் எல்லாரும் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ ட்ராமா முடிஞ்சாச்சு. இப்போ நம்ம சாந்தி தாமமான நம்ம வீட்டுக்கு போகிறோம். வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் அதே பாட்டு நடிக்க இங்கே இறங்கி வர வேண்டியது இருக்கும். அசரீரியாக நாம் வந்தோம், இங்கே நமக்கு 84 பிறவிகளின் சரீரம் கிடச்சிச்சு, சரீரத்தை எடுத்து பாட்டு பண்ணோம். இப்போ பாட்டு முடிஞ்சிச்சு, இப்போ மறுபடியும் சாந்தி தாமம் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பா. அப்போ நான் பாருங்கள் எவ்வளவு அகங்காரமற்றவராக இருக்கேன். தூய்மையற்ற உலகத்தில் தூய்மையற்ற சரீரத்தில் பிரவேசமாகி உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுத்துட்ருக்கேன். அப்போ தந்தைக்கு சமமாக நீங்களும் அகங்காரமற்றவராக இருக்கணும். தந்தையும் எப்படி தூய்மையற்ற சரீரத்தில் வராரோ அதே போல் நானும் கூட பரந்தாமத்திலேருந்து இங்கே தூய்மையற்ற சரீரத்தில் பிரவேசமாகி இங்கே எனக்கான காரியத்தை செய்துட்ருக்கேன். அதாவது சங்கம யுகத்தில் இந்த காரியத்தை செய்து முடித்து மறுபடியும் நம்ம வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற நினைவிலே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறார். இந்த சரீரத்தில் இருந்தாலும் நம்ம ஞானம், யோகம், தாரணை, சேவை எல்லா காரியத்தையும் செய்ய வேண்டியது இருக்கும். அதனால் அப்பா இந்த மாதிரி புரிய வைக்கிறார். தந்தை எப்படி தூய்மையற்ற சரீரத்தில் வரார், அதே போல் நானும் தூய்மையற்ற சரீரத்தில் இந்த பாட்டு பண்ணிகிட்ருக்கேன். யோக நிலையிலேருந்து நம்ம கர்மாத்தீத நிலை அடைகிற வரைக்கும் இந்த சரீரத்தில் நம்ம இருக்க வேண்டியது இருக்கும் இல்லையா, அதுக்காக பாபா சொல்லியிருக்காரு. இந்த ஞானத்தை எல்லாம் கிருஷ்ணர் கொடுக்க முடியாது, பரமாத்மா சிவன் தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் இந்த சன்னியாசிகளை பற்றி சொல்லியிருக்கார். இப்போ பூஜைகள், பூஜை புனஸ்காரம்லாம் முதல்ல ஆரம்ப காலத்தில் அந்த துவாபர யுகத்தில் மிகவும் தூய்மையாக இருந்துச்சு. அதாவது ஒரே சிவபாபாவுக்காக பக்தி செய்துட்டு வந்தோம். அதாவது அந்த துவாபர யுகத்தில் அந்த சோமநாதர் ஆலயத்தில் அந்த பொற்கோவில் கட்டியிருக்கோம் இல்லையா, சோம்நாத் மந்திர், அந்த கோயிலில் பூஜை புனஸ்காரம் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஒரே ஒரு தந்தைக்கு மட்டும் நடந்துச்சு. அப்புறம் போக போக தேவதை தேவாத்மாக்களுக்கு நடந்துச்சு. அப்புறம் இப்போ பாருங்கள் மனித ஆத்மாக்களுக்கும் பூஜை செய்துட்ருக்காங்க. அதாவது சன்னியாசிகள் அந்த கங்கை நதி கரையில் உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு தாய்மார்கள் பாலாபிஷேகம் பூஜையெல்லாம் செய்துட்ருக்காங்க பார்த்திங்களையா. அப்போ பக்தி கூட எவ்வளோ தமோ பிரதானமாக ஆயிடுச்சு. இந்த தாதா கூட இந்த சன்னியாசிகளுக்கு இந்த பூஜை புனஸ்காரம்னு செய்தவராக இருந்திருக்கார் இல்லையா. இந்த ட்ராமா எவ்வளவு ரகசியம் நிறைஞ்சதாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு பாபா. ஏன்னா பிரம்மா பாபாவே சன்னியாசிகளுக்கு பூஜை செய்திருக்கார் அப்படின்னா இவர் நம்பர் 1 பூஜாரியாகவும் ஆயிட்டார் இல்லையா அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்கார். அப்போ இந்த ட்ராமா எவ்வளோ ரகசியம் நிறைந்ததாக இருக்குது. அப்போ நாம் எவ்வளோ தான் சத்துவ பிரதானத்தில் இருந்தாலும் தமோ பிரதான நிலையை அடையணும். தமோ பிரதான நிலையிலேருந்து மீண்டும் சத்துவ பிரதான நிலையை அடைய வைக்கிறதுக்கு சிவபாபா வர வேண்டியது இருக்கும். அப்போ இதுதான் 5000 வருஷத்துக்கான ட்ராமா அப்படின்னு சொல்லி சூப்பராக புரிய வச்சுருந்துருக்காரு. ஓகே, அப்புறம் இந்த கோயிலை பற்றியே இன்னொன்று சொல்லியிருக்காரு அப்பா. அதாவது இப்போ சங்கமயுகத்தில் தந்தை உங்களுக்காக இவ்வளோ சேவை செய்து குழந்தைகளை ஞான ரத்தினங்களால் அலங்கரித்து இந்த அளவுக்கு சுயமரியாதை மகிமை செய்து போகிற இல்லையா. இப்போ உங்ககிட்ட எந்த ஒரு தந்தையை கவனிக்கிறதுக்கான ஒரு சாதனமோ எதுவும் இல்லை. ஆனால் துவாபர யுகத்தில் பாருங்கள், நீங்கள் மிக உயர்ந்த செல்வந்தர்களாக இருப்பீங்க. அந்த சமயத்தில் தந்தைக்காக இந்த பொற்கோயிலை கட்டி தந்தையை இந்த ஸ்தூல ரத்தினங்களால் அலங்கரித்து
நீங்கள் தந்தை நல்லா பெருசாக கவனிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். அதுதான் ட்ராமாவின் ரகசியம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லியிருந்தார். சூப்பராக இருந்துச்சு அந்த பாயிண்ட்டு. அடுத்து வரதானம் சொல்கிறாரு ஃபோர்த்து பாயிண்ட்டு. நீங்கள் தந்தைக்கிட்ட சர்வ சம்பந்தங்களையும் வைக்கிறதன் மூலமாக அனைத்து பற்றுதலிருந்தும் விடுபட்டு இருக்கக்கூடிய சம்பூர்ண பரிசுதான் ஆகுக அப்படின்னு வரதானம் கொடுத்துருக்காரு. தந்தைக்கிட்ட நீங்கள் எல்லா சம்பந்தங்களையும் வைக்கிறதன் மூலமாக அனைத்து பற்றுதல்லேருந்தும் விடுபட்டுருவீங்க. இதுக்கு ஒரு உதாரணமாக பாத்திரத்தில் அல்வா கிண்டுவோம் இல்லையா, அதை சொல்கிறாரு. எப்படி அந்த அல்வா கிண்டும் போது ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் அந்த சட்டியில் அந்த பாத்திரத்தில் எல்லாம் மாவு நெய் இதெல்லாம் ஒட்டி தானே இருக்கும். அது ஒரு பக்குவமாகும் போது அந்த மாவுலேருந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு அல்வா ஒரு பக்குவமாக ரெடி ஆகிடும் இல்லையா. நல்ல பக்குவமாக அந்த அல்வா ரெடி ஆகும்போது அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சட்டிலையும் ஒட்டாமல் கரண்டிலையும் ஒட்டாமல் எல்லாம் ஒரு பக்குவமாக பார்க்குறதுக்கு அழகாக வந்துடும் இல்லையா. அதுபோல் நீங்கள் தந்தைக்கிட்ட எல்லா சர்வ சம்பந்தங்களையும் வைக்கிறதன் மூலமாக ஆட்டோமேட்டிக்காகவே சுற்றி இருக்க இந்த உறவுகள் இருக்காங்க இல்லையா, தேக உறவுகள், தேக பொருட்கள், தேக உலகாய விஷயங்கள், இந்த விஷயங்கள்லேருந்தெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக விடுபட்டுருவீங்க அப்படின்னு சொல்கிறார். இதுதான் உங்களுடைய இறுதி சம்பூர்ண நிலை அப்படின்னு சொல்கிறார். இந்த அல்வாவை வச்சு நம்மளுடைய சம்பூர்ண நிலையை புரிய வைக்கிறார். என்ன விஷயம்னா, தந்தைக்கிட்ட சர்வ சம்பந்தங்களை வைக்கிறதன் மூலமாக ஆட்டோமேட்டிக்காகவே பற்றுதல்லேருந்து விடுபட்டுருவீங்க இந்த அல்வா போல் அப்படின்னு சொல்கிறார். அப்படி இருக்கும்போது உங்களுடைய இறுதி சம்பூர்ண நிலை அருகாமையில் உங்களுக்கு தெரிய வரும். அப்போ தான் உங்களுடைய புத்தி அலைப்பாயுது இல்லையா, அதுவும் நின்று போகும் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸ்லோகன் அன்பு ஒரு மிகப்பெரிய காந்தமாகும். அந்த அன்பின் சக்தி ஒரு காந்தம் போல் செயல்படும். அது உங்களை நிந்தனை செய்பவர்களை கூட உங்களுக்கு அருகாமையில் கொண்டுட்டு வந்துடும் அப்படின்னு சொல்கிறார். நிந்தனை செய்வாங்க, இன்றைக்கி நிந்தனை செய்வாங்க, நாளைக்கு நம்மளையே புரிஞ்சுக்கிட்டு இவங்க ரொம்ப நல்லவங்க தான், இவங்க நம்ம மீது மிகுந்த அன்பு வச்சுருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் நமக்கு பிரியமானவர்களாக ஆவாங்க அப்படின்னு ஸ்லோகன் சொல்லியிருக்கார். ஓகே, தேங்க்யூ. ஓம் சாந்தி.